மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய இன்ப ஜீவிதம், அத்தியாயம் 84. அந்த பெரிய மாளிகையின் கேட்டின் முன்பு ஸ்கூட்டியை நிறுத்தினாள் ரஞ்சனா. வாட்ச்மேன் அவளை கண்டு புன்னகைத்து கதவை திறந்துவிட அவளோ அவசர அவசரமாக உள்ளே நுழைந்து ஓரமாக ஸ்கூட்டியை நிறுத்தி பூட்டிவிட்டு உள்ளே சென்றாள். அத்தை, வேலைக்காரர்களுக்கு வேலையை ஏவிக்கொண்டிருந்த ஜானகியை அழைத்தாள். அவள் குரலில் திரும்பியவர், ஏய் ரஞ்சனா, வாடி. என்ன திடீர்னு? எங்கள் அக்காவும் மாமாவும் ஊரில் இல்லைன்ன உடனே நல்லா ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கியா? இன்னும் ஒரு வாரத்தில் வந்துடுவாங்க. அப்புறம் இருக்கு உனக்கு. நானே உன்னை மாட்டி விடுறேன் என்றார் சிரித்து கொண்டே. வலுக்கட்டாயமாக ஒரு சிரிப்பை உதிர்த்தவள், அத்தை, கொஞ்சம் என் கூட வெளியே வரீங்களா என்றாள். எங்கடி போகணும்? சொல்கிறேன் அத்தை, வாங்க. இருடி, மாமா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன். மாமா தான் கூட்டிகிட்டு வர சொன்னார் அத்தை. அப்படியா? என்ன விஷயம்? சொல்கிறேன். குழலி எங்க? அவள் ரூமில் படிச்சுக்கிட்டு இருக்கா. சரி, நீங்கள் போய் காரில் உட்காருங்க அத்தை, நான் போய் குழலியை கூட்டிகிட்டு வரேன். அவள் எதுக்குடி? சும்மா உங்கள் கூட துணைக்கு தான் அத்தை என்றவள். அதற்கு மேல் அவர் தன்னை எந்த கேள்வியும் கேட்டுவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் அவசரமாக குழலியின் அறையை நோக்கி நடந்தாள். ஜானகியின் கால் சரியாகிவிட இப்பொழுது ஓரளவிற்கு நன்றாகவே நடக்க ஆரம்பித்திருந்தான். குழலியின் அறை கதவை தட்டினாள் ரஞ்சனா. கதவை திறந்த குழலி ரஞ்சனாவை கண்டு, ஹாய் அக்கா, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க என்றாள். என் கூட கொஞ்சம் வெளியே வா குழலி. சரி அக்கா என்றாள் உடனே. புன்னகைத்தாள் ரஞ்சனா. குழலி எப்பொழுதும் அப்படித்தான். ஆதவனோ ரஞ்சனாவோ ஏதாவது கூறினால் உடனே சரி என்று கேட்டுவிடுவாள். ஏன் என்ற கேள்வியே கேட்க மாட்டாள். அது ஏன் அப்படி என்று ரஞ்சனா கேட்டாள். இன்பா சார் ஆதவன் சாரை நம்பித்தான் என்ன அனுப்பியிருக்காரு. ஸோ அவரை நான் நம்புவேன். அவரோட ஒய்ஃப் நீங்கள், அதனால உங்களையும் நம்புவேன். நீங்கள் 2 பேரும் என்ன சொன்னாலும் கேட்பேன் என்பாள். அப்போது இந்த நம்பிக்கையெல்லாம் உங்கள் இன்பா சார் மேலே தான் இல்லை? முறைத்தபடி ரஞ்சனா கேட்டால் சிரித்து மழுப்பி வைப்பாள் குழலி. ஜானகியும் குழலியும் பின்னால் அமர்ந்து கொள்ள முன்னே ஓட்டுநரின் அருகில் அமர்ந்து கொண்டாள் ரஞ்சனா. மெட்லைஃப் ஹாஸ்பிட்டலுக்கு போ என்ற டிரைவரிடம் அவள் கூற பதறினார் ஜானகி. ரஞ்சு, என்ன ஆச்சு? யாருக்கு என்ன? எதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறோம் என்றார். குழலியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு ஜானகியை பார்த்தாள். அவள் பார்வையில் ஏதோ உணர்ந்த குழலி ஜானகியின் கையை அழுத்தமாக பற்றி கொண்டாள். நான் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் பதட்டப்படக்கூடாது என்று விட்டு ஜீவிதா மருத்துவமனையில் இருப்பதை பற்றி கூறிவிட்டாள். எப்போதும் போல் மகிழனும் முகிலனும் வீட்டில் அமர்ந்து படித்து கொண்டிருக்க அழைப்பு மணி ஒலித்தது. சென்று கதவை திறந்த மகிழன் அங்கே நின்றவனை கண்டு இன்பமாக திகைத்தான். மாறா, உற்சாகமாக சொல்லிக்கொண்டே வேகமாக ஓடி சென்று அவனை அணைத்து கொண்டான். அவன் சத்தம் கேட்ட முகிலனும் எழுந்து ஓடி வந்தான். மாறனை கண்டு அவன் மேல் தாவி ஏறிக்கொண்டான். இருவரையும் அணைத்து கொண்டு உற்சாகமாக சிரித்தான் மாறன். அவர்களும் அவனை விடாமல் நீண்ட நேரம் இறுக்கமாக அணைத்து கொண்டார்கள். சிறிது நேரம் கழித்து அவர்களை விலக்கியவன், அம்மா எங்க என்றான். அப்போ அப்பாவை கேட்க மாட்டியா நீ என்றான் முகிலன். டேய் மினியான், இந்நேரத்துக்கு எப்படியும் அப்பா இங்கே இருக்க மாட்டாரு, அதனால தான் அவரை கேட்கல. அம்மா மட்டும் இருப்பாங்களா என்ன? ஓ, இங்கேயும் கிளினிக் போக ஆரம்பிச்சிட்டாங்களா? சரி, அப்போ நான் போய் மேடமை பார்த்துட்டு வந்துடுறேன். இருமாரா, ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு போ என்றான் மகிழன். அதெல்லாம் வேண்டாம், நான் முதல்ல போய் மேடமை பார்த்துட்டு வரேன். எந்த ஹாஸ்பிட்டல் என்று கேட்டான். மெட்லைஃப் ஹாஸ்பிட்டல். ஓகே, நான் போயிட்டு வந்துடுறேன். பையை இங்கே வச்சுட்டு போ என்று அவன் கையில் இருந்து பையை வாங்கி கொண்டான் மகிழன். ஆமாம், இது என்ன பை? ஜெயிலில் இருந்து திருடிட்டு வந்துட்டியா என்றான் முகிலன். டேய் வாலு, உன் வாய் இருக்கு பாரு என்று சிரித்து கொண்டே அவன் கன்னம் கிள்ளி முத்தம் வைத்துவிட்டு, காலையிலே ரிலீஸ் ஆக்கிட்டேன்டா. வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு பார்த்தி சாரை போய் பார்த்தேன். அவர் தான் இந்த அட்ரஸ் கொடுத்தாரு. அப்புறம் திரும்பவும் வீட்டுக்கு போய் பேக் எடுத்துக்கிட்டு நேராக இங்கே வந்துட்டேன் என்றான். ஹாஸ்பிட்டலுக்கு வழி தெரியுமா மகிழன் கேட்டான். ஆட்டோவில் போய்க்கிறேன் என்று விட்டு வேகமாக வெளியில் வந்தான் மாறன். 2 மணி நேரம் ஆகிவிட்டது. இன்னும் ஜீவிதாவிற்கு சுயநினைவு திரும்பவில்லை. கண்ணீர் கோலத்தோடு வெளியில் நின்றிருந்தான் இன்பரசன். ஒரு புயலை போலே அங்கே வந்தார் ஜானகி. இன்பாவின் சட்டையை பிடித்து உலுக்கினார். என்னடா பண்ண என் பொண்ணு எவ்வளவு தைரியமானவ தெரியுமா? இப்படி தற்கொலை பண்ணியிருக்கானா? அதுக்கு நீதான் காரணம். ஐயோ, எப்படி வளர்த்த பொண்ணு, உன்கிட்ட வந்து இப்படி ஆகிட்டேலாடா. இந்த கோலத்தில் அவளை பார்க்கறதுக்கா அவளை பாராட்டி சீராட்டி வளர்த்தேன் என்று கத்திக்கொண்டே அவனை அடிக்க ஆரம்பித்தார். அவர் செயலை எதிர்பார்க்காத எல்லோரும் சுய உணர்வு பெற சில நிமிடங்கள் ஆனது.
முதலில் இன்பாவை கண்டு திகைத்தாள் குழலி. அதன் பிறகே தன்னிலை அடைந்தவள் வேகமாக ஜானகியிடம் சென்றாள். அதற்குள் ஆதவனும் ராஜாராமனும் அவரை இன்பரசனிடம் இருந்து பிரிக்க முயற்சித்து கொண்டிருக்க, இன்பரசனின் சட்டையில் இருந்த அவர் கையை வன்மையாக பிரித்து விலக்கிவிட்டு அவன் முன் நின்றாள் குழலி. மேடம், என்ன பண்றீங்க? யார் மேல கையை வைக்கிறீங்க என்றாள் கோபமாக. குழலி, அமைதியாயிரு என்று அதட்டினான் ஆதவன். ஏன் சார், நான் ஏன் அமைதியா இருக்கணும்? சார் மேல கையை வச்சா நான் பார்த்துக்கிட்டோன்னு சும்மா இருக்க மாட்டேன் என்றாள் இன்னும் கோபமாக. அதிர்ச்சியாக அவளை பார்த்தார் ஜானகி. இன்பரசனோ எதையும் உணரும் நிலையிலேயே இல்லை. பிரம்மை பிடித்தவன் போல் இருந்தவன் மீண்டும் சுவரில் சாய்ந்து நின்று கண்களை மூடிக்கொண்டான். அதற்குள் குழலியிடம் வந்த ரஞ்சனா, குழலி, அவர்தான் உங்க மாப்பிள்ளை, கொஞ்ச நேரம் சும்மா இரு என்றாள் மெல்லிய குரலில். சட்டென்று அவளை பார்த்து முறைத்தாள் குழலி. தெரியுதுக்கா, நல்லாவே தெரியுது. அதுதான் சொன்னாங்களே, என் பொண்ணை என்ன பண்ணன்னு சார் அடிக்கிறப்பவே எனக்கு புரிஞ்சிடுச்சு என்று விட்டு கோபமாக ராஜாராமனை பார்த்தாள். சார், நீங்கள் என்னவோ அன்னைக்கு உங்கள் மாப்பிள்ளை சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்கிறவர்னு சொன்னீங்களே, அவர் யாருன்னு தெரியுமா? ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஸோ உங்கள் ஸ்டேட்டஸுக்கு ஒன்றும் குறைஞ்சவர் இல்லை அவர். ராஜாராமன் அவளை அடிப்பட்ட பார்வை பார்க்க ஜானகியோ பெரியதாக திகைத்தார். இப்போது அவளின் கோப பார்வை ஜானகியிடம் சென்றது. சும்மா அவர் மேலே கை வைக்காதீங்க மேடம். தப்பு பண்ணுற கைதிங்களை கூட நல்வழிப்படுத்தணும்னு நினைக்கிறவர் அவர். உங்கள் பொண்ணோட நிலைமைக்கு நிச்சயம் அவர் காரணமாக இருக்க மாட்டார் கோபமாக சொல்லிவிட்டு இன்பாவின் தோலை பற்றி கேட்டாள் குழலி. சார், என்ன ஆச்சு மேடம்க்கு? உண்மையாகவே அவங்களா இப்படி பண்ணிக்கிட்டாங்களா, இல்லை உங்கள் கேஸ் விஷயமா யாராச்சும் அவங்கள இப்படி பண்ணிட்டாங்களா? அவள் கேள்வியில் ஆதவனும் ராஜாராமனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள வெடித்து அழ ஆரம்பித்தார் ஜானகி. அவரை சமாதானம் செய்ய முயற்சித்து கொண்டிருந்தார் ராஜாராமன். குழலி, அத்தை அழும்போது நீ சமாளித்து சமாதானப்படுத்துவ அப்படின்னு தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன். நீ என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க என்றாள் ரஞ்சனா. அவளை தீர்க்கமான பார்வை பார்த்தாள் குழலி. அக்கா, சாரும் தான் அழுதுகிட்டு இருக்காரு. அவருக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. அவங்களுக்கு தான் நீங்கள் எல்லாரும் இருக்கீங்களே என்று விட்டு அவன் அருகில் சென்று சார் என்று அவன் கையை இறுக்கமாக பற்றி கொண்டாள். அந்த பற்றுதலில் என்ன உணர்ந்தானோ அமைதியாக கண்ணீர் வடித்து கொண்டிருந்தவன் இப்பொழுது வெடித்து அழுதான். அவங்க சொல்கிறது தான் கரெக்டு குழலி. நான் தான் சரியில்லை. எல்லா தப்பும் என் மேலே தான். இத்தனை வருஷம் அவள் கூட வாழ்ந்தும் அவளுக்கு என்னால் நம்பிக்கை கொடுக்க முடியல. இல்லை, நான் தோத்துட்டேன் குழலி, நான் தோத்துட்டேன். அவள் இப்படி ஒரு முடிவெடுக்க நான் தான் காரணம். நான் மட்டும்தான் காரணம். இதயம் வெடிக்க தலையில் அடித்து கொண்டு கதறி அழுதான் இன்பரசன். அப்போது கதவை திறந்து கொண்டு வந்த மருத்துவர், அவங்களுக்கு நினைவு திரும்பிடுச்சு, போய் பாருங்க என்றார். அவசரமாக உள்ளே நுழைய முயன்ற இன்பரசனை பிடித்து நிறுத்தினார் ஜானகி. அவர் பார்வையில் அவன் திகைத்து நிற்க ராஜாராமனின் கையை பிடித்து இழுத்து கொண்டு உள்ளே சென்றார். ஆதவனும் ரஞ்சனாவும் ஜானகியின் செயலில் அதிர்ந்து நின்றுவிட்டனர். கைகளை இறுக்கி கழுத்து நரம்பு புடைக்க பற்களை கடித்து கண்களை மூடி உணர்ச்சிகளை அடக்கினான் இன்பரசன். அவன் நிலை கண்டு தாங்க முடியாது, நீங்க வாங்க மாப்ள என்று அவன் கையை பிடித்து உள்ளே இழுத்துச் சென்றான் ஆதவன். அவர்கள் பின்னாலேயே ரஞ்சனாவும் குழலியும் சென்றார்கள். அப்பா என்று ராஜாராமனின் கையை பிடித்து கண்ணீர் வடித்து கொண்டிருந்த ஜீவிதா இன்பரசனை கண்டு இறுக்கமாக தன் கண்களை மூடிக்கொண்டாள். அந்த ஒரு நொடியில் உயிரற்ற வெறும் கூடு ஆகிப்போனான் இன்பரசன். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.